ஹலோ மக்களே, வெல்கம் டு அ பீஸ்ஃபுல் வீக்கெண்ட் விலாக். இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட்டு, ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஒர்க் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சரி இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு பிளான் போட்டால் இப்போது இருக்கிற டைமில் வந்து ஊட்டியில் செம்ம டூரிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது. சரி எங்கேயாச்சும், ஆனால் அந்த பைக் எடுக்காமல் இருக்க முடியல. எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணும்போது தான் சரி இப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு வியூ. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, அங்கே டாப்பில் ஒரு கோவில் இருக்குது, எல்கில்லுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில். நீங்களும் ஊட்டிக்கு வரீங்கன்னா அந்த கோவில் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் அந்த டைம் வரைக்கும் போங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் 5 o'clock க்ளோஸ் ஆகிரும் கோவில். 5 o'clock மேலே இருக்காது, ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பெஸ்ட் டைம் டு விசிட் தேர். அதுவும் இப்போது இந்த மாதிரி மே டைம், ஜூன் இந்த மாதிரி டைம்லலாம் வரீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருப்பாங்க. வீட்டிலேருந்து அங்கே 2.9 kilometers. சேரிங் கிராஸ் வழியாக போனீங்கன்னா அந்த வழியாகவே மேலே ஏறுறதுக்கு ஒரு ரூட் இருக்கும். ஸோ நானும் அந்த ரூட்டு வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த கோவில் ட்ரை பண்ணுங்கள். அந்த கோவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் அங்கே போயிட்டு அதை ரிவீல் பண்ணுறேன். இப்போவே ரிவீல் பண்ண விரும்பல, அங்கே போயிட்டு காமிக்கிறேன். என்ன இப்போவே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டல்லானமாக இருக்குது. மழை வராமல் இருந்தால் சரி போயிட்டு வர வரைக்கும். பட் ஊட்டியில் சொல்ல முடியாது, எப்போவுமே வந்து காலையில் வெயில் அடிக்கும், மதியானத்துக்கப்புறம் வெதர் மாறிடும். அப்படியே ஒரு மழை பெய்கிற மாதிரி வெதர் மாறிடும். பட் இன்றைக்கி வந்து நான் செக் பண்ணேன், இன்றைக்கி மழை வராதுன்னு தான் போட்டிருந்தாங்க வெதர் கண்டிஷன்ஸில். பட் ஸ்டில் நம்மளுடைய சேஃப்டி சீக்கிரம் போயிட்டு வந்துட்டானா. ஆல்ரெடி ஏகப்பட்ட, அதுவும் இந்த இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்திருக்காங்க ஊட்டிக்கு. அதனால் எப்போ வேணாலும் ரோடை பிளாக் பண்ணிட்டு வெயிட் பண்ண வைக்கலாம். நேற்று அப்படி தான் வெளியில் போகிறதுக்கு வாக்கிங்கில் போயிட்டுருக்கேன், ரோட் கிராஸ் பண்ண விடல. ஏன்னா கிராஸ் பண்ண என் வீடு போகணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா விடவே இல்லை. அவங்க போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 1/2 hour நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அதனால் சீக்கிரம் போயிட்டு வர்றது நம்ம நல்லது. ஆல் செட், லெட்ஸ் கோ. A few moments later. ஓகே மக்களே, இங்கே கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா இங்கே தான் அதிகமாக கூட்டம் இருக்குது. டூரிஸ்ட் இங்கேயும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், நான் ஒரு ஸ்பெஷல் சொன்னேன்ல, அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இல்லையே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு 1 month முன்னாடி தான் ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போத்துலேருந்தே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வர முடியல, இன்றைக்கி தான் வரணும். என்ன இருந்தாலுமே முருகர் பார்த்தா ஒரு தனி வைபுங்க. அன்பிற்கு எல்லையோ முருகா, உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே முருகா. ஓகே மக்களே, இந்த முருகருடைய ஃபீட் பார்த்தீங்கன்னா 40 feet ஹைட்டு. இப்போ இது புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் ஐஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஸ்பெஷலே இந்த கோவில் தான். இங்கே யாரும் வரமாட்டாங்க, டூரிஸ்ட் யாரும் தெரியாதுன்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி நின்றுருக்கு.
இன்னைக்கு கரெக்டாக நம்ம வந்த நாள் பார்த்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு செம ஸ்பெஷலாக இருந்துச்சு. இங்கே பைக் பார்க் பண்ணியிருக்கலாம், நான் கீழே பார்க் பண்ணனால கொஞ்சம் அன்சேஃபாக இருக்குது. ஸோ இப்போ நான் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய, ஏன்னா அங்கே ஒரு மாதிரி இறக்கத்தில் பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இங்கே முன்னாடியும் கொஞ்சம் சரியில்லை, நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வண்டி எடுக்கிறதுக்கு போகிறேன். பட் கோவில் வந்து டாப் நாச்சுங்க, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் வியூ காமிக்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க பிளாக், இதுக்கப்புறம் வேறு எந்த ரோடும் கிடையாது, சுற்றி முற்றியுமே ஃபாரஸ்ட்டு. ஸோ ஈவினிங் டைம்னால் நைட் டைமில் வராது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வாங்க, அப்போ தான் இங்கே இருப்பாங்க. இது 5 o'clock க்ளோஸ் ஆகிடும். ரோஸ் கார்டன் வழியாக நான் வந்த ரூட் வந்து ரோஸ் கார்டன் வழியாக வருது. வண்டி வந்து TN43 ஊட்டி வண்டிங்கிறனால என்கிட்ட வந்து என்ட்ரி சார்ஜ் எதுவும் கேட்கல. பட் இதே வந்து வேறு ஏதாவது வண்டியாக இருந்துச்சு, டூரிஸ்ட் வண்டியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அங்கே ஒரு ஃபீஸ் கேட்பாங்க, அது கேட்டு தான் வரணும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். ஓகே மக்களே, ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக எதுக்கு மாட்டக்கூடாதுன்னு நினச்சோம். நான் கரெக்டாக இந்த எட்ஜில் தான் வீட்டுக்கு வர அந்த கட்டில் கரெக்டாக மாட்டிட்டேன். நான் அங்கே தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படியே போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 minutes கிட்டத்தட்ட அங்கேயே நின்றுட்டேன். ஃபைனலி vlog done. See you at next vlog. It's Pratik signing off. Bye.